சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்டை இப்போ எஸ்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஎம் வந்துட்டு ஒரு முக்கியமான வங்கி அப்படின்னு சொல்லலாம். எஸ்பிஐ வங்கியில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே அதிகம். எதனாலனா குறைந்த வட்டியில் லோன் கொடுக்கறது, இன்னும் நிறைய வகையான சலுகைகள் அம்சங்களை வந்து மக்களுக்கு வாரி வழங்குறதுனால எஸ்பிஐல வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்ல எப்படி நடந்துக்கிறாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ எஸ்பிஐ என்ன அந்த முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஸ்பிஐ வங்கி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பதிவின்படி செல்போன் எண்களை மாற்றும் மோசடியில் தற்போது சைபர் குற்றவாளிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மோசடி செய்பவர்கள் வெற்றி பெற்றால் வங்கி எச்சரிக்கைகள் அவர்களின் எண்ணுக்கு செல்லும். இதனால் கணக்கில் நடைபெறும் பரிவர்த்தனைகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வாடிக்கையாளர்களை பாதுகாப்பாக இருக்கும்படி எஸ்பிஐ எச்சரித்துள்ளது. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே கிடையாது. ஓய்வூதியதாரர்கள் அழைத்து அவர்களின் பிபிஓ செயலாக்கத்தை விரிவுபடுத்துவதாகவும் அல்லது நிலுவையில் உள்ள சரிபார்ப்பை முடிப்பதாக உறுதியளிக்கின்றனர். ஸோ இவர்கள் வந்து முக்கியமா எச்சரிக்கையா இருங்க அப்படின்னும், இது மட்டும் இல்லாம சைபர் குற்றவாளிகள் மெசேஜ் மூலமா தான் உங்களுக்கு ஒரு லிங்க் அப்படின்றத அனுப்புவாங்க. அது மூலமா தான் உங்களோட தகவல்கள் எல்லாமே திருடப்படும். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது எல்லாமே நடக்கும். ஸோ உங்களோட தனிப்பட்ட தகவல்களில் எந்த ஒரு வெப்சைட்லேயும் சரி அன்செக்யூர்டான தளங்கள் எதுலேயுமே வந்துட்டு அப்டேட் பண்ணாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எதையுமே மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் எஸ்பிஐயில் கொடுத்துருக்கிறது எதுவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே உஷாராக இருங்க. எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஒரு முக்கிய அப்டேட்டை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இது வந்து ரொம்பவே அதிகமாக இப்போ தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா எஸ்பிஐ வங்கியில் ரூபாய் 300 சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது எப்போ இருந்து அமல்படுத்த போகிறாங்க அப்படின்றது தெரியல. எதற்காக அப்படின்னா நிறைய மக்கள் வந்துட்டு ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான நிறைய யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி மணி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. அளவுக்கு அதிகமாக யாரெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்களோ எஸ்பிஐ வங்கி அக்கௌண்ட் உள்ளவர்கள் அனைவருக்குமே வந்து ரூபாய் 300 வந்து ஒரு சார்ஜாக மந்த்லி நாங்கள் பிடிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்து அமல்படுத்துவாங்க அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த இரண்டு அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.